அமைச்சர் உதயநிதி மற்றும் சாம்சங் நிறுவனம் மீதான வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளன. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுப்பையா அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ள முக்கியமான வழக்கு குறித்து இப்போது பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாஸ்டர் நீதிமன்றத்தில் அமைச்சர் உதயநிதிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு ஒன்று நிலுவையில் உள்ளது. அதாவது அதிமுகவை சேர்ந்த பொள்ளாச்சி ஜெயராமன் நஷ்டீடு கேட்டு உதயநிதிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கானது கடந்த முறை விசாரணைக்கு வந்திருந்தது. அப்போது வழக்கு தொடர்ந்த மனுதாரர் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதிபதி அறிவுறுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று பொள்ளாச்சி ஜெயராமன் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக முக்கியமான வழக்கு பார்த்தீங்கன்னா சிஐடி தொடர்ந்த வழக்கு. அதாவது சாம்சங் நிறுவன ஊழியர்கள் தற்போது ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். அவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்த அனுமதி கேட்டு சிஐடி வர 14ஆம் தேதி வள்ளூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாகவும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் அனுமதி வேண்டும் என்று கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவானது இந்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக வழக்கு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா நகரை சேர்ந்த ஒரு இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். இதில் ஏராளமானோருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியானது. இது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று காவல்துறைக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது. அப்போது காவல்துறை தரப்பில் உரிய விளக்கம் அளிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற முக்கிய வழக்குகள் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது.